இன்னைக்கு 24th ஆகஸ்ட், அதாவது விவேகம் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. ஏன்னா விவேகம் திரைப்படத்துக்கு இந்த லெவலா பேசிட்டு இருக்க, 7 வருஷம்லாம் பேசிட்டு இருக்கேன்னா, விவேகம் படம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். அதுவும் ஏகே ஃபேன்ஸ்கெல்லாம் அது ரொம்ப ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொல்லணும். சொல்லப்போனா ஏன்னா இந்த படத்தை நீங்க அவ்வளோவா சரியா பேசல, செலிப்ரேட் பண்ணலன்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணும். நான் உண்மையாலுமே சொல்றேன், சர்க்காசமா பேசல, நான் ரியலா தான் சொல்றேன். விவேகம் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. சொல்லப்போனா வந்துட்டு என்ன சொல்றது, சிவா அண்ட் அஜித் அவர்களுடைய காம்போல 4 படம் வந்தது. அதுல விவேகம் மட்டும் ஸ்டாண்டர்டா தெரியும். ஆப்வியஸா மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்மல் அந்த இதுவுமே ரிவெஞ்ச் இருக்கும். ஆனா வந்து அதை காட்டின விஷுவலைஸ் பண்ண விதம் வந்து விவேகம் வந்து ஒரு தனி இடம் கொடுத்தே ஆகணும். விவேகம் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அப்ப வந்து அந்த படத்துக்கு இந்த ஹைப்புங்கிறது இப்ப எப்படி நீங்க லியோக்கு ஒரு ஹைப் இருந்தது இல்ல, அந்த மாதிரி சரி. அப்புறம் அந்த டைம்ல சொல்ல போனா பாபாக்கு ஒரு ஹைப் இருந்தது இல்ல, அந்த மாதிரிதான் வந்து விவேகம்க்கு ஒரு ஹைப் இருந்தது. சொல்ல போனா வந்து விவேகம் டீசர் ரிலீஸ் ஆன டைம்ல அதுதான் வந்து சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் வியூடு டீசர். அந்த டைம்ல அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த கபாலியை விடவே ப்ரீ புக்கிங் வைஸ்ல வந்து விவேகம்க்கு வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரீ புக்கிங் இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்ல ஆரம்பிச்சு ட்ரெய்லர் வரைக்கும் பீப்புள் வந்து அந்த படத்து மேல அப்படியே அட்டாச் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவு அந்த படம் வந்து ஒரு விஷயம் கொடுத்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஹெலிகாப்டர்லாம் இருக்கும். அஜித் அவர்கள் அப்படி பேர் பாடியில் அப்படி இந்த சிக்ஸ் பேக்கோட இப்படி வந்து நின்றுட்டு இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்த உடனே ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் காலி. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த படத்துக்காக 40ல இருந்து 45 கிலோ வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல விவேக் ஓபராய் தான் மெயின் வில்லனா பண்ணியிருப்பாரு. அந்த ரோலுக்கு முதல்ல டிசைன் பண்ணப்பட்டது வந்து அபிஷேக் பச்சன் தான். நம்ம தூம்ல எல்லாம் பார்த்துருப்போல, அவர் தான் ஃபர்ஸ்ட் வில்லனா அடிக்க வேண்டியது. பட் கடைசி நேரத்துல ஒரு சில சேஞ்சஸ் நடந்தது. இந்த படம் பலரும் பிடிக்கலன்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனும் கிளைமேக்ஸும் அப்படிங்கறத சொல்லலாம். ஆனா அந்த ஆன்டகனிஸ்ட் அப்பப்போ வந்து அவரை வந்து பில்டப் பண்ணிட்டே இருக்கிறது. இப்போ வந்து ஆன்டகனிஸ்ட் பில்டப் பண்ணாலும் ஆஹா பாரு ஆன்டகனிஸ்டே பில்டப் பண்றாரு அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து அப்ப வந்து அதை பெருசா ஏத்துக்கல. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் சீனுக்காகவும் லாஸ்ட் சீனுக்காகவும் ட்ரோல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சீன் ட்ரோல் பண்றவங்களுக்கு எனக்கு சம்டைம்ஸ் தோன்றது, இதையே ஹாலிவுட்ல பண்ணா ஏத்துக்கிறீங்க, மேல இருந்து குதிப்பான், ஜான்விக்கு 300 தடவை சுடுவாங்க, அவன் ஸ்டெப்ஸ்லாம் உருண்டு போய் விடுவான், ஆனா வந்து அவங்க நம்புவாங்க. பட் அதையே வந்து ஏகே பண்ணும்போது நம்பல. அதை நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சோம். ஃபைன், வேற வழி இல்லை, தமிழ் ஆடியன்ஸா பார்க்கும்போது ஓகே அந்த சீனை வந்து கட் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுக்கப்புறமா கடைசி சீன்ல பார்க்கும்போது அந்த சிக்ஸ் பேக் சீன் வந்து எனக்கு செமையா ஒர்க் ஆச்சு. அவர் வந்து அப்படி நின்று அந்த சட்டையை கிழிச்சு சண்டை போடும்போது இட் ஒர்க் ஃபார் மீ. அதுல இருந்த ஃபிளா என்னன்னா, அம்மன் படம் மாதிரி கடைசியில காஜல் அகர்வால் பாடும்போதுதான் கொஞ்சம் இதுவா இருந்தது. மேபி அந்த பேக்ரவுண்ட் பாட்டா விட்டுருந்தா கூட இன்னுமே கூட நல்லா இருந்திருக்கும். பட் அதை பாட்டா பாடும்போது கொஞ்சம் அந்த சீன் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. மற்றபடி அவர் இந்த சிக்ஸ் பேக் காட்டிட்டு சண்டை போடுற சீன் எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆயிருந்தது. படத்துல வந்து மார்ஸ் கோடு வச்செல்லாம் சீன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல தமிழ் ஆடியன்ஸ்க்கு மார்ஸ் கோடுங்கிறதுலாம் ரொம்ப புதுசான விஷயம். அந்த மாதிரி விஷயங்களையுமே வந்து உள்ள கொண்டு வந்து பண்ணியிருந்தாங்க. விவேகம் படத்துல நான் பாராட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பல்கேரியா ஷூட் டைம்ல நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல எல்லாம் வந்து ஹாலிவுட் ஹீரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணி அஜித்குமார காட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துல ஒரு லுக் இருக்கும். சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட லுக்கா பார்க்கும்போது விவேகம் வந்து நம்ம செப்பரேட்டா காட்டலாம். அந்த படத்துல ஒரு பிளாட் ஃபைட் சீன் வரும். அவர் உள்ளுக்குள்ள போய் அந்த பிளாட்ல சண்டை போட்டுட்டே மேல போய் அவர் வில்லனை கூட்டிட்டு வருவார். அந்த சீன்லாம் வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீனே டோட்டலா சூப்பரா இருக்கும். ஆனா அதை யாருமே பத்தி பேசுற மாதிரி எனக்கு தெரியல. படத்துல எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் சரி, ஸ்டன் சீக்வன்ஸும் சரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து ஒரு 2-3 ஃபிளாஸை வச்சு டோட்டலா வந்து ஓரம் கட்டி மொக்க படம்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. மேபி அதனாலதான் அந்த மாதிரி திரைப்படம்லாம் இப்ப வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி ஒரு டோட்டலா டிஃப்ரெண்ட் படம் எடுக்கும்போது ஒரு சிலதை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கலாம்னு இப்ப தோணுது. ஆப்வியஸா அதுல ஒரு சின்ன ரிவெஞ்ச் டிராமா இருக்கும், ரெகுலர் முதுகு குத்து சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதானுங்க தமிழ் சினிமா. ஆனா இதெல்லாம் ஹாலிவுட் சினிமால பண்ணா ஏத்துக்குவோம், நம்ம சினிமால பண்ணா ஏத்துக்க மாட்டேங்கிறோம். எனிவேஸ் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம அல்லாடின நிமிஷங்கள்லாம் இருக்கு. ஐயோ இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதா அப்படின்னு நினைச்ச டேஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி அதோடைய டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், அந்த படத்துல ஒரு ஒவ்வொரு டயலாகா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து ஏகேக்கே டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சில டயலாக் எல்லாம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எரிக்க எரிக்க எழுந்து வராங்கிற டயலாகா இருக்கட்டும், இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் ஒரு டயலாக் வரும். அதெல்லாம் ரியலாவே பேங்கரான டயலாக். டீசர் வரும்போது நல்லா இப்படி அந்த ஓட கழட்டிட்டு சுத்துற நாட்கள்லாம் இருக்கு.
ஆப்வியஸா அந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த படம் தான். அண்ட் சிவா அவர்களுடைய ஃபில்மோகிராஃபிலேயே வந்து விவேகம்க்குன்னு தனி இடம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவருடைய படங்கள்லயே ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்ட படம் அப்படிங்கிறது விவேகம் தான். அதனாலதான் அவர் அது மாதிரி அதுக்கப்புறம் பெருசா ட்ரை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சிவா இஸ் அ வர்த்தி டைரக்டர். அதை கங்குவாலையாவது மக்கள் ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப் வி கேன் வெயிட் அண்ட் சி ஃபார் இட். விவேகம் படம் பொறுத்த வரைக்கும் இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ராவா பிடிச்ச விஷயம் ஆனி அவர்களுடைய ஒர்க். ஆனி சூப்பரா போட்டிருப்பாரு. பாட்டா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். அதுவும் காதலாடான்னு ஒரு சாங் வரும், அதோட ரிப்ரைஸ் வெர்ஷன்ல அவரே பாடி இருப்பாரு. அதெல்லாம் செம்மையா ஒர்க் ஆயிருக்கும். அண்ட் காஜல் அகர்வால் அஜித் அவர்களுடைய பேரா இருக்கட்டும், இல்ல அதுல ஒரு சில வர சீக்வன்சஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. டிஓபி வெற்றி அவரை மென்ஷன் பண்ணியே ஆகணும். விஷுவல் வந்து வேற மாதிரி கிராண்டா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ரியலாவே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீலை வந்து கொடுத்துருப்பாரு. அதனால எனக்கு வந்து விவேகம் படம் பிடிச்ச படம் தான். அண்ட் ஏன் செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. விவேகம் படம் வந்து 7 வருஷம் ஆச்சு. மேபி இப்போ யாராவது ஒருத்தர் போய் ரீவாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் மேபி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விவேகம் படம் பிடிக்குமா? அந்த படத்துல என்ன ஃபிளா இருந்து நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this விஜய் பிராடேஷ் signing off. குஷி குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் அப்போ எல்லாருக்கும்